Class 11th Mathematics, March 2025. இது வந்து A type question paper. First question பாருங்க, book bag தான். அது exercise 2.13 5th sum. Second question book bag தான். Third question also book bag. Question number 4 பார்த்தீங்கன்னா அது creative question இது. அதை சைடில் செஞ்சுருக்கேன் பாருங்கள். ரீப்ளேஸ் பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக ஒய் பண்ணணும், ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. டேக் எக்ஸ்போனன்ஷியல் ஆன் போத் சைட்ஸ். அப்போ நமக்கு இ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் 5th சம், அது புக் பேக் தான். கொஸ்டின் நம்பர் 6 புக் பேக் தான். 3.12 கொஸ்டின் நம்பர் 14. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 புக் பேக் தான். கொஸ்டின் நம்பர் 8 வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி கட்டிருக்காங்க. அப்போ என்னச்சுன்னா ஏ ப்ளஸ் பி மட்டும் வச்சுக்கிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் சி, டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போ நம்ம என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2a டாட் பி. அப்புறம் ஏ டாட் பிக்கு என்ன ஃபார்ம்லாம்? மாலஸ் ஆஃப் ஏ மாலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா. சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம என்ன கிடைக்குன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். காஸ் தீட்டாவில் எந்த ஆங்கிளில் 0 கிடைக்கும்? 90 டிகிரியில் 0 கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னது? 90 டிகிரி. கிரியேட்டிவ் கொஸ்டின் கொஸ்டின் 8. கொஸ்டின் 9 வந்து புக் பேக் தான். கொஸ்டின் நம்பர் 10 அதுவும் புக் பேக் தான். 11.13 கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11 புக் பேக் தான். எக்ஸசைஸ் 10.5 கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 12 11.13 கொஸ்டின் நம்பர் 11 அதுவும் புக் பேக் தான் நமக்கு. கொஸ்டின் நம்பர் 13 புக் பேக் தான். எக்ஸசைஸ் 6.5 கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 14 புக் பேக் தான். எக்ஸசைஸ் 12.5 கொஸ்டின் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 15 புக் பேக். ஃபஸ்ட்டு லெசனில் உள்ள கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் 16 புக் பேக் தான். எக்ஸசைஸ் 9.6 கொஸ்டின் நம்பர் 10. 17 ஆல்சோ புக் பேக். எக்ஸசைஸ் 3.12 கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 18 அது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். என்ன கேட்டிருக்குன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு என்ன பாயிண்ட்டு 1,1லேருந்து லைன் வரைகிறோம். அந்த லைன் இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ அந்த பெர்பெண்டிகுலர் என்னென்னது? 3x + 4y - 6 இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம இந்த லைனோட ஈக்குவேஷன் நமக்கு வேணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்டர்சேஞ்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x and y. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 4x - 3y + k இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எப்படி கே கண்டுபிடிக்கிறது? இந்த பாயிண்ட்டை எக்ஸுக்கு ஒய்க்கு அப்ளை பண்ணால் கேக்கு என்ன கிடைக்கும்? -7 கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் லைன் என்னது? 4x - 3y - 7 இஸ் ஈக்குவல் டு 0. கிரியேட்டிவ் கொஸ்டின் இது. கொஸ்டின் நம்பர் 19 புக் பேக் தான். 20 ஆல்சோ புக் பேக். அதுக்கப்புறம் நிறைய ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஃபஸ்ட் 8th லெசன், 12th லெசன், 10th லெசன் கேட்டிருக்காங்க. இ பவர் sin x என்னது? இ பவர் sin x இன்ட்டு என்னது? cos x. ஒய்யை பண்ணது dOBdx. இதை அப்படி mனுக்கு அப்ளை பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மின் எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும். 56 டைம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த கம்பல்சரி 2 மார்க் பார்த்தீங்கன்னா புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் 4.22 அந்த மாடலில் கேட்டிருக்காங்க. அதில் வந்து 22 ஃபேக்டோரியல் கொடுத்துருப்பாங்க, 20 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் என்ன வரும்னா 0 தான் வரும். சரியா? நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ். த்ரீ மார்க்கில் கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலானா cos 2xனா என்னது? 2 cos square x - 1. அப்போ இந்த 2 cos square x - 1க்கு போல என்ன எழுதிக்கலாம்? cos 2x எழுதிக்கலாமா? காஸ் இன்வர்ஸும் காசு கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dOBdx, 2xை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். கொஞ்சம் யோசனை சம செஞ்சுருக்கலாம் கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட் 5 மார்க் பார்சியல் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. இங்கே 10th லெசனில் லாஸ்ட் எக்ஸசைஸ் முக்கியமான தீரம் அது. sin θ / θ = 1. இங்கே 11th லெசனில் உள்ள லாஸ்ட் எக்ஸசைஸில் கேட்டிருக்காங்க. 45ல் பி. 12th லெசன். அப்புறம் மீடியன் ட்ரையாங்கிள் கான்கிரீட் ஒரு முக்கியமான சமயம் 8th லெசனில். இது மேத்தமெட்டிக் இன்டெக்ஷன் தான்.
அப்புறம் 7th லெசன் தான் கண்டிப்பாக செஞ்சுருக்கலாம். தேங்க்யூ.